இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒன்றுமில்லை. நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ இளவயது உள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இந்த விதமான மரணத்தினாலே
அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதையும் குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா. ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? நான் வருமளவும் இவனருக்கு எனக்கு சித்தமானான். உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னது, இந்த சுவிசேஷத்தை எழுதுவதின் முக்கிய காரணம் நாம் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இவைகளை பற்றி எழுதுவதின் காரணம் யோவான் நம் அனைவரையும் விசுவாசத்தில் நிலைக்கவும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க அழைக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை சிலுவையில் மரித்து செலுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முழுமையாக நம்முடைய பாவத்தை சிலுவையில் மரித்து அழித்தார். நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று, பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக நம் வாழ்வில் தவறுகள் செய்தோம் என்று, சிறியதோ அல்லது பெரியதோ எப்படியானாலும் தேவன் கிரயம் செலுத்தினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். இப்படி நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய தோமா இதை அறிந்தபோது உண்மையாகவே அவன் அறிக்கை செய்தான், என் தேவனே, என் ஆண்டவரே என்றார். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் ஜீவனுள்ள தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இப்படி இந்த விதமாய் அறிக்கை செய்தார். நான் அறிக்கை செய்கிறேன், நான் உண்மையான தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் அறிக்கையிடுகிறேன், இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து என்னுடைய பாவத்திற்காக விலை கிரயம் செலுத்தி விட்டார். நான் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். விலை கிரயமாக செலுத்தி விட்டார் என்னுடைய பாவத்திற்காக. ஆகவே எனக்கு நித்திய வாழ்வு கிடைத்து விட்டது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க முடியும். என் ஆண்டவரே, என் தேவனே.